Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ஆடிப்பூரம் ஸ்பெஷல் ஸ்வீட் அதாவது ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் ரொம்பவே டேஸ்டியான அக்கார வடிசல் எப்படி பண்ணலாம்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் எல்லாம் போட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறனால இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக சூப்பராக நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். நெய் மிதக்க ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இந்த நெய்யிலே வந்து கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ நல்லா ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்தடுங்க. அதுக்காக இந்த ரைஸ் வந்து ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு இந்த நெய்யிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுபட்டு கிடைக்கணும். இப்போ இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துட்டோம். இப்போ இதில் பால் சேர்த்து இதை நல்லா வந்து குக் பண்ணணும். பால் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர், அதாவது 250 கிராம் அளவு கப்பில் 250 ml கப்பில் 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அந்த டைமில் ஒரு கட்டி அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாகாய் எல்லாம் காய்க்கக்கூடாது. அதாவது ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இல்லை வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாம், ப்ரௌன் சுகரில் கூட பண்ணலாம். இப்போ இதை கரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் போட்டு கூட ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா மசிய வந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பொட்டேட்டோ வச்சு மசிப்போம்ல மேஷர், அதில் கூட நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கத்தோட அந்த பிரசாதம் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பாட்டில் வச்சே நல்லா குக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா போட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லாவே மசிச்சு எடுத்துட்டோம். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தூசி, மண், கல் எல்லாமே இருக்கும், அது சாப்பிடும்போது கடிப்படும். ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கடைசியாக 1 கப் அளவு கூட நம்ம வந்து பால் சேர்க்கலாம். நீங்கள் 1 லிட்டர் பாலை கூட கொஞ்சமாக சேர்த்து கூட வற்ற வச்சு எடுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து 3/4 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பால் எல்லாம் ஊற்றி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இது வந்து ஆடி ஸ்பெஷல் ஒரு ரெசிபியும் கூட. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை எது வேணால் நீங்கள் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும் நெய்யில் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியானா கூட டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இன்னும் அதிகமாக நம்ம கெட்டியாக விட்டுறக்கூடாது. இப்போ கடைசியாக நம்ம பாதாம் வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் வந்து 1/2 கப் அளவு வரைக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப குறைவான அளவு தான் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிசியை வறுக்கும்போது 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதாம் எல்லாம் வறுத்து அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் போடுவோம். இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுலேயே நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நெய் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.